Renowned physicist Dr. Michio Kaku appeared on Fox to sound a blitz every 11 years, releasing a shock wave of radiation, and that means we have to start to think about reinforcing our satellites, building. மேற்குலக ஊடகங்களில் அதிகம் பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் பற்றி தற்பொழுது உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை அதிகம் அச்சப்பட வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் பற்றி சற்று ஆழமாக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் ஊடகங்கள் பெரும்பாலும் பேச தயங்குகின்ற ஒரு விடயம் பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் வாழுகின்ற இந்த பூமி மிக விரைவில் ஒரு பாரிய அழிவினை சந்திக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. பூமியை அழித்துவிடும் வகையில், பூமிக்கு ஆபத்தினை உண்டாக்கும் வகையில் பல்வேறு ஆபத்துக்கள் பூமியை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. நாம் வாழுகின்ற, நாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற இந்த பூமி வெகு விரைவில் ஒரு ஆபத்தை சந்திக்கப் போகின்றது. இந்த பூமி முற்றாக அழிந்து விடுவதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்வு கூறப்படுகின்ற ஒரு விடயம் பற்றி தான் உண்மையின் தரிசனத்தில் நாம் தற்பொழுது சற்று விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பூமியில் மத்திய அமெரிக்காவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நாகரிக மனிதர்களான மாயன்கள் பூமியின் வானிலை, புவியியல் மாற்றங்கள் போன்றவற்றை மிக மிகச் சரியாக கணிப்பிடக்கூடிய ஒரு நாட்காட்டியை வடிவமைத்திருந்தார்கள். கடந்த 6000 வருடங்களாக பூமியில் ஏற்பட்ட சந்திர சூரிய கிரகணங்களை அச்சொட்டாக கணிப்பிட்டு வந்த அந்த மாயன் கேலண்டர் எதிர்வரும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இது பூமி தனது சுழற்சியை நிறுத்திக் கொள்ளும் தினமாக அல்லது பூமியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தினமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த விடயம் பற்றி கடந்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். பூமி அழிந்துவிடும் அல்லது ஒரு ஆபத்தை சந்திக்கும் என்பதான அச்சத்தை விண்வெளி ஆய்வாளர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள மற்றொரு முக்கிய விடயம் பற்றி இந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். 1983ஆம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற அமைப்பு விண்வெளி தொடர்பான ஆய்வினை மேற்கொள்வதற்காக ஒரு விண்கலத்தை வான்வெளியில் அனுப்பியிருந்தது. அந்த விண்கலத்தின் பெயர் IRAS, இன்ஃப்ராரெட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சேட்டலைட் என்று அந்த விண்கலம் அழைக்கப்படுகின்றது. விண்வெளியில் எதையோ தேடி பறந்து கொண்டிருந்த இந்த விண்கலம் வித்தியாசமான ஒரு காட்சியை படம் பிடித்தது. நாசாவின் அந்த விண்கலத்தின் அதிசக்தி வாய்ந்த இன்ஃப்ராரெட் கேமராக்கள் பதிவு செய்த அந்த காட்சியை பரிசோதனை செய்த விண்வெளி ஆய்வாளர்களுக்கோ பாரிய அதிர்ச்சி. ஒரு மர்ம பொருள் சூரிய குடும்பத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் விடயம் விண்வெளி ஆய்வாளர்களுக்கு தெரிய வந்தது. 1984ஆம் ஆண்டு நாசா வெளியிட்ட அந்த செய்தியில் மிகப்பெரிய மர்ம பொருள் ஒன்று பூமியில் இருந்து 50 பில்லியன் மைல்கள் தொலைவில் இருந்து பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1992ஆம் ஆண்டு மீண்டும் இந்த மர்ம பொருள் பற்றி நாசா மற்றொரு செய்தியை வெளியிட்டது. 7 பில்லியன் மைல்கள் தொலைவில் இருந்து ஒரு இருண்ட கோள் பூமியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக ஆரம்பித்த நாசா அந்த கோளை எக்ஸ் பிளானட் என்று குறிப்பிட்டிருந்தது. அதன் பின்னர் இந்த இருண்ட கோள் பற்றி அவ்வப்பொழுது பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த போதிலும் நாசா இது பற்றி வாயை திறக்கவில்லை.
இந்த இருண்ட கோள் பற்றிய செய்திகள் மக்கள் மத்தியில் பல்வேறு பீதியை உருவாக்கி அதிக பதற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் இந்த விடயம் பற்றி செய்திகள் வெளியிடக்கூடாது என்று அமெரிக்க ஆட்சி நாசாவிற்கு உத்தரவு போட்டுவிட்டது. அதனால் தான் நாசா அமைப்பு இந்த விடயத்தில் வாயை திறக்காமல் மௌனம் காண்பித்து வருகின்றது என்கின்றதான குற்றச்சாட்டை பல விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் எக்ஸ் பிளானட் என்கின்ற இந்த இருண்ட கோள் பற்றி பல்வேறு ஆய்வுகள், உண்மைகள், நம்பிக்கைகள், மறுப்புகள் பல தளங்களில் இருந்தும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித இனத்திற்கும் அதன் எதிர்கால இருப்புக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற இந்த கோள் பற்றியும் அந்த கோளின் வருகையில் பூமிக்கு ஏற்படக்கூடியதான ஆபத்துக்கள் பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் ஆராய இருக்கின்றோம். பிரபல விண்வெளி ஆய்வாளரும் வேற்று கிரகங்கள் பற்றிய பலவிதமான ஆய்வுகளை செய்து வருபவருமான சகரியா சிச்சின் என்பவர் இந்த இருண்ட கிரகத்தை நிபுரு என்று அழைக்கின்றார். நிபுரு என்ற பெயர் இந்த கிரகத்திற்கு ஏன் வந்தது என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் நிபுரு என்கின்ற கிரகம் எங்கள் பூமியில் ஏற்படுத்த போகும் தாக்கம் பற்றி பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். நிபுரு எனப்படுகின்ற கிரகம் பூமியை விட 1500 மடங்கு பெரியது என்று கூறப்படுகின்றது. இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா? இந்த கிரகத்தில் எப்படியான காலநிலை காணப்படுகின்றது? இந்த கிரகத்தின் தன்மை எப்படிப்பட்டது? இது போன்ற எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் மிகப்பெரிய இந்த நிபுரு கோள் 2012ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் சூரிய குடும்பத்தை அண்மித்துவிடும் என்று விண்வெளி ஆய்வாளர்களால் எதிர்வு கூறப்படுகின்றது. நிபுரு கிரகம் சூரிய குடும்பத்தை அண்மிக்கும் காலம் பற்றி பல்வேறு வாதி பிரதிவாதங்கள் இருந்தாலும் 2012ஆம் ஆண்டிற்கும் 2015ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நிபுரு கோள் நிச்சயம் சூரிய குடும்பத்திற்கு மிக அண்மையில் வந்துவிடும் என்றே நிபுரு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற அனைவரும் தெரிவிக்கின்றார்கள். 2012ஆம் வருடத்தின் இறுதியில் அல்லது 2013ஆம் வருடத்தில் பூமியில் உள்ளவர்களால் நிபுரு கிரகத்தை வெற்று கண்களால் பார்க்க முடியும் என்றும் கிட்டத்தட்ட சூரியனின் அளவிற்கு நிபுரு கிரகம் பூமியில் உள்ளவர்களின் கண்களுக்கு தெரியும் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இதில் எமக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த நிபுரு கோளும் சூரியனும் பூமியில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற பொழுது இந்த 3 கிரகங்களிலும் காணப்படுகின்ற புவியீர்ப்பு விசையில் தாக்கம் ஏற்பட்டு அதனால் பூமி ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக சந்தர்ப்பம் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். சூரியன், பூமி, நிபுரு போன்றன ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற பொழுது பூமியை இருள் சூழும் என்றும் சூரியன், சந்திரன் மறைக்கப்படும் என்றும் பூமி அதிர்ச்சிகள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் பெருமளவு வெள்ளப்பெருக்குகள், சுனாமி போன்ற ஆழி பேரலைகள் தோன்றலாம் என்றும் நிபுரு கிரகத்தை சூழ உள்ள நட்சத்திரங்கள் அல்லது விண்கற்கள் பூமியில் விழலாம் என்றும் விண்வெளி மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதனைவிட சூரியன், பூமி, நிபுரு போன்றன ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூமியில் துருவ மாற்றம், அதாவது போல் ஷிப்ட் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்படுகின்றது. சாதாரணமாகவே பூமி நீராக நின்று சுற்றுவதில்லை. 36.5 பாகை கோணத்தில் சாய்வாகத்தான் சுற்றுகிறது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியில் ஏற்பட்ட துருவ மாற்றத்தின் விளைவு என்று நம்பப்படுகின்றது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நீராக சுற்றி கொண்டிருந்த பூமி 36.5 பாகை கோணத்தில் சாய்ந்து சுற்ற ஆரம்பித்ததை தொடர்ந்து பூமியில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் தமிழர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படுகின்ற குமரிக்கண்டம் என்கின்ற லெமுரியா கண்டம் கடலுக்கு அடியில் அமிழ்ந்து போனதாகவும் முன்னர் கடலாக இருந்த பல பிரதேசங்கள் தரையானதாகவும் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். முன்னர் பூமியில் வாழ்ந்த டைனோசர் இனம் அழிந்த காலப்பகுதியும் கூட இதுவாக இருக்கலாம் என்றே நம்பப்படுகின்றது. இந்த துருவ மாற்றத்தின் போது ஏற்பட்டதுதான் நோவாவின் கால வெள்ளப்பெருக்கு என்றும் கூறப்படுகின்றது. பூமியை அண்மித்துக் கொண்டிருக்கும் நிபுரு கிரகம் பூமியையும் சூரியனையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றொரு துருவ மாற்றத்தை பூமி எதிர்கொள்ள சந்தர்ப்பம் இருப்பதாக ஆய்வாளர்கள் மிக அதிகமாக நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த விடயத்தில் மற்றொரு ஆச்சரியமும் தற்பொழுது பலரது மனங்களை பாரிய அச்சத்தில் ஆழ்த்தி வருகின்றது. நிபுரு, பூமி, சூரியன் போன்ற கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூமியில் ஏற்படக்கூடியவை என்று விண்வெளி ஆய்வாளர்கள் மற்றும் புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்ற சம்பவங்கள் பற்றி
கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பூமியின் இறுதி காலம் எப்படியானதாக இருக்கும் என்று சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பைபிளின் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனங்களில் பூமியின் கடைசி காலத்தில் எப்படியான நிலையை பூமி சந்திக்கும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கின்றது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இவ்வாறு பூமியின் இறுதி காலம் பற்றி பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிபுர்கோளின் வருகையினால் பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று ஆய்வாளர்களால் எதிர்வு கூறப்படுகின்ற மாற்றங்கள் பற்றி கிட்டத்தட்ட அச்சொட்டாக பைபிளிலும் கூறப்படுவதால் இந்த விடயம் மேற்குலகில் மிகுந்த பரபரப்பையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. இப்பொழுது கேள்வி இதுதான்: பைபிள் எந்த அளவிற்கு உண்மையானது? பைபிளில் கூறப்படுகின்ற விடயங்களை நாம் எத்தனை தூரத்திற்கு நம்பலாம்? பூமியின் இறுதி காலம் பற்றி பைபிளில் மேலும் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன? இவை பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.